வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில அடுத்து மார்ச் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பத்மா வந்துட்டு சீனு கிட்ட சொல்றாங்க, இங்க பாருடா சீனு, ஒண்ணு அவ இந்த வீட்ல இருக்கணும், இல்லைனா நான் இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, அம்மா உன்னை எப்ப அவ கை ஓங்கி அடிச்சாலோ அப்பவே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஆகி போயிருச்சு. இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நாளே இல்ல இவளை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன். இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சீனு அவங்க அம்மா பத்மாவோட கையில சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து திமுறா சிரிக்கிறாங்க. அப்புறமா சீனு அந்த இடத்துல இருந்து போனதோட மணி நேரா பத்மாவை பார்த்து, ஏண்டி நீ தான் மருமவளை தப்பா பேசியிருக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு மாயா மேல தப்பு இருக்குன்னு சொல்ற. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க. மணி சொல்றாரு, ஏ பத்மா, உன்னோட ஆட்டம் எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் என் மருமக முற்றுப்புள்ளி வைக்க போறா இருடி அப்படின்னு சொல்லிட்டு மணி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா நம்ம பத்மா நேரா மாயா கிட்ட வந்துட்டு, ஏ மாயா, என்ன என்ன அடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சியா? அதுவே உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டுடி. எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்பு. இங்க பாரு, என் பிள்ளை என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டான், உன்னை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு. அதே மாதிரி என் பிள்ளை உன்னை இன்னும் கொஞ்ச நாளையில துரத்தி அடிக்க போறான். உன்னை தொலைச்சு கட்டின பிறகு மகாலிங்கம் பொண்ணு சாருவ நான் என் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாருடி அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, ரொம்ப பெரிய தப்பான முடிவு பண்ணியிருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த பணம் காணாம போனதுக்கு யாரு காரணம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுதானே என்னோட நடத்தைய பத்தி தப்பா பேசுனீங்க. அந்த பணத்தை யாரு என்ன பண்ண அப்படிங்கிறத நான் இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கோவமா போறாங்க. மாயா போனதோட பார்வதி நேரா பத்மா கிட்ட வந்துட்டு, ஐயோ அக்கா, என்னக்கா அவ இப்படி திமிரா பேசிட்டு போறா? பத்மா சொல்றாங்க, ஏ பார்வதி, அவ என்ன வேணாலும் பேசிக்கட்டும், ஆனா அந்த பணம் கொடுத்த விஷயத்த எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்வதி சொல்றாங்க, அக்கா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாயாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஆனா அந்த மாயா சைலண்டா இருந்து எல்லாத்தையும் நடத்திடுவா, பாத்துக்கோங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, பாக்கலாண்டி அவ என்ன பண்றா அப்படின்னு. அதான் என் புள்ள எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டானே, இவளை இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, சரிக்கா, அந்த 40 லட்ச ரூபா பணம் அவர்கிட்ட கேட்டு பாத்தீங்களா? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, சொல்ற நீன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த 40 லட்சம் பணம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. இது கேட்டதோட நம்ம பார்வதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா சொல்றீங்க? 40 லட்ச ரூபா பணம்க்கா? அவர் அன்னைக்கு ரகுராம் மாமா 10 லட்சம் பணம் கேட்டதுக்கே நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். 40 லட்சம் பணம் இப்படி சும்மா போச்சேக்கா. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, எனக்கு இது ரொம்ப பெரிய வாய்ப்பு. இந்த 40 லட்சம் பணத்தை வச்சே இந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டேன்னு. இங்க பாரு பார்வதி, விடு, இன்னும் எவ்வளவோ பணம் இருக்கு, நீ கவலைப்படாத. அப்ப பார்வதி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, 40 லட்சம் பணம் நம்மளாச்சும் எடுத்துக்கிட்டு காணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டானே, அநியாயமா எவனோ ஒருத்தன் அந்த பணத்தை கொண்டுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு பார்வதி புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதாங்க சிவா வராரு. சிவா வந்துட்டு நேரா பார்வதி கிட்ட, பார்வதி அப்படின்னு சொன்னதோட பார்வதிக்கு தூக்கி வாரிப்படுது. அப்ப சிவா கேக்குறாரு, ஏய் என்னடி, பேரை சொல்லிதானே கூப்பிட்டேன், எதுக்கு பயப்படுற? அப்ப பார்வதி சொல்றாங்க, ஒண்ணு இல்லைங்க, திடீர்னு என் பேரை கூப்பிட்டீங்களா அதான். அப்ப சிவா சொல்றாரு, உன் பேரை தானே கூப்பிட்டேன், அதுக்கே நீ இப்படி பயப்படுற? அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்லைங்க, சும்மாதான். அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, இந்த பணம் காணாம போனதுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை இல்ல. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் சாவியை காணோம்னே தேடினேன், உங்களுக்கே தெரியும்ல. அந்த சாவி அந்த கதிரோட ரூம்ல தானே இருந்துச்சு. என்னங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, அந்த கதிர் பணத்தை எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு என் அடி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னையெல்லாம் தப்பா பேசாதீங்க. ஒரு வேலை என் மேல சந்தேகமா இருந்துச்சுன்னா
நீங்களே இந்த வீட்டு சாவியை வச்சுக்கோங்க. அப்ப சிவா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த சாவியை வாங்குறதுக்கு நீ என்னெல்லாம் பேசுன அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ணனுக்கு 10 லட்சம் பணம் கொடுக்கறதுக்கே யோசிச்ச, நீ ஏன் அந்த 40 லட்சத்தை யாருக்கிட்டையும் கொடுக்க போற? சரி சரி, நான் சும்மா சந்தேகத்துல தான் கேட்டேன். ஆனா ஒண்ணு பார்வதி, ஏதாவது உன் மேல மிஸ்டேக் வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்ப பார்வதி சொல்றாங்க, சரிங்க, நான் எந்த வித தப்பும் பண்ணலைங்க. அப்ப சிவா சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவா போறாரு. சிவா போனதோட நம்ம பார்வதிக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ, இவரு என்னைய சந்தேகப்படுறாரு. ஒருவேளை இவருக்கு மட்டும் நான் தான் அந்த மகாலிங்கத்துக்கிட்ட பணம் கொடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிருவாரு போலயே. இந்த மனுஷன் எப்படா என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுன்னே இருக்காரு அப்படின்னு பார்வதி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியோ ஏதோ ஒரு கலகத்தை உண்டாக்கி மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு. ஜானகி நேரா மாயா கிட்ட போயிட்டு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, சொல்லுங்க பெரியம்மா. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அந்த சீனு உண்மை தெரியாம இருக்கிறதுனாலதான் அவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். மாயா, பேசாப்புல அவன் கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். தனாவோட வாழ்க்கையை காப்பாத்துறேன் அப்படின்னு உன் வாழ்க்கை அகல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இங்க பாருமா, நீயும் என் பொண்ணுதான். சந்தியா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன் வாழ்க்கையை காப்பாத்துவேன், உனக்கு எந்தவித பிரச்சனையும் கொண்டுட்டு வர மாட்டேன், உன்னை நிம்மதியா வாழ வைப்பேன், நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்ட்டு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இப்படி திடீர்னு உன் லைஃப் எப்படி வேணாலும் போகட்டும், தனாவோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாரு மாயா, நான் உன் லைஃப்பை கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப சீரழிச்சிட மாட்டேன். இங்க பாரு மாயா, நான் சீனுக்கிட்ட நடந்த உண்மைகளை சொல்லி உன்னையும் சீனுவையும் சேர்த்து வைக்கிறேன். அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, என்னை பத்தின உண்மைகளை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? பெரியப்பாவால தாங்கிக்க முடியுமா? இத்தனை நாளும் யாருக்கும் இந்த உண்மை தெரியாத கூடாது அப்படின்ட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது எல்லாத்துக்கும் எந்தவித கூலியும் இல்லாம போயிரும். பெரியப்பாவால இதை தாங்கிக்கவே முடியாது, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருவாரு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா, அதுக்குன்ட்டு உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் போட்டோம்னு இருக்கலாமா? அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அந்த காசை கதிர் எடுத்துட்டான் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு பெரியம்மா. அப்ப ஜானகி கேக்குறாங்க, கதிர் கண்டிப்பா அந்த பணத்தை எடுக்கல அப்படின்னு எனக்கும் தெரியும் மாயா. அப்புறம் அந்த பணத்தை யாரு எடுத்திருப்பா? கதிரோட ரூமுக்கு எப்படி அந்த சாவி போணுச்சு? மாயா சொல்றாங்க, அதுதான் பெரியம்மா சந்தேகமா இருக்கு. எப்படி கதிரோட ரூமுக்கு அந்த சாவி போணுச்சு? யாரோ ஒருத்தவங்க வாலண்டியரா கதிரோட ரூம்ல கொண்டு போய் அந்த சாவியை வச்சிருக்காங்க. சாவி இருந்தது பார்வதி சித்தி கிட்ட தான். பார்வதி சித்தி எதுக்காக கதிரோட ரூம்ல கொண்டு போய் அந்த சாவியை வைக்கணும்? 40 லட்சம் பணத்தை காணாம போயிட்டேன்னு எதுக்காக சொல்லணும்? 40 லட்சம் பணம் அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா 40 லட்சம் பணம். எனக்கு எந்த அளவுக்கு கதிர் அந்த சீனு கொடுக்கணும்னு நினைச்சானோ அந்த அளவுக்கு உள்ள பணம். எனக்கு என்னமோ அந்த பத்மா பார்வதி மேல சந்தேகமா இருக்கு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஏமாயா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, 40 லட்சம் பணத்தை பத்மா அத்தை பார்வதி கிட்ட கேட்டிருக்கணும். பார்வதியும் 40 லட்சம் பணத்தை கொடுத்துருக்கணும். இன்னும் பத்மா அத்தைக்கு சாருவதான் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒருவேளை மகாலிங்கத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்திருந்தா? இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. இனிச்சு சொல்ற மாயா சொல்றாங்க, பெரியம்மா, எனக்கு என்னமோ அப்படிதான் சந்தேகமா இருக்கு. மகாலிங்கத்துக்கிட்ட இவங்க பணத்தை கொடுத்துருக்காங்க. மகாலிங்கம் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரியும், அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஆனா அவங்க அதையெல்லாம் வந்துட்டு பெருசா எடுத்துக்காம மகாலிங்கத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து சீனு கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கணும். சீனு வந்துட்டு வேணான்னு சொல்லியிருக்கான். அந்த மேனேஜர் வந்து என்கிட்ட சொன்னாரு, மகாலிங்கத்துக்கிட்ட அவ்வளோ பணம் ஏது? கண்டிப்பா அந்த 40 லட்சம் பணத்தை பத்மா அத்தை தான் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. மகாலிங்கம் அந்த பணத்தை மொத்தமா ஆட்டையை போட்டுட்டான். இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா, என்ன மாயா, இவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை அந்த மகாலிங்கம் பார்த்திருக்கான்? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, அந்த 40 லட்சம் பணம் இப்ப அந்த மகாலிங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. இது கேட்டதோட ஜானகிக்கு செம ஷாக்கு. ஜானகி சொல்றாங்க, நம்ம குடும்பத்துக்கு அந்த மகாலிங்கம் அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான். அவன் அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் இந்த பத்மாவும் பார்வதியும் அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பாங்க. அப்ப மா மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, அந்த மகாலிங்கம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவான். அதுலதான் அவனை எப்படியாவது மடக்கி பிடிக்கணும். அப்ப நம்ம ஜானகி கேக்குறாங்க, மாயா, அவன்கிட்ட பணம் போன பிறகு எப்படி மாயா திருப்பி கொடுப்பான்னு நீ நம்பிக்கையா இருக்கிற? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அவன் பணத்தை கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, அது நம்ம வீட்டு பணம். இது கேட்டதோட ஜானகியும், மாயா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நம்ம பணத்தை திரும்ப வாங்குறதுல என்ன பெரியம்மா பயம்? இது கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இன்னும் 5 நாளையில
அந்த பணத்தை யார் எடுத்து யாருக்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிறத வீட்டில் உள்ளவங்க கிட்ட நிரூபிச்சு கதிர் நல்லவன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். இதை கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாயா சொல்றாங்க, சரி நான் போயிட்டு கதிர்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு நேரா கதிரை போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம தனா நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், நீ கண்டிப்பா அந்த காசை எடுத்திருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப கதிர் சொல்றாரு, தனா எல்லாருக்கும் என் மேல தானே சந்தேகமா இருக்கு. தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், யாரோ ஒருத்தவங்க உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்ல சித்தியும் பெரியம்மாவும் தான் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் இப்படி பண்ணியிருக்கலாம். அப்ப கதிர் சொல்றாரு, சரி இருக்கட்டும். ஆனா அந்த 40 லட்சம் பணத்தை நான் எடுத்தேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த 40 லட்சம் பணத்தை எடுக்கல. என்ன மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சாவியை கொண்டாந்து ஏன் ரூம்ல வச்சிருக்காங்க. அப்ப பணத்தை எடுத்தது யாரு? அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, எனக்கு தெரியும் கதிர். அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன மாயா சொல்ற? அப்ப மாயா ரூம் கதவை சாத்திட்டு உள்ளார வராங்க. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா உனக்கு தெரியுமா யாரு பணத்தை எடுத்தது அப்படின்னு? மாயா சொல்றாங்க, ஆமா தெரியும். தனா கேக்குறாங்க, யாரு மாயா அந்த பணத்தை எடுத்தது? 40 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது சாதாரண தொகை இல்ல, ரொம்ப பெரிய தொகை. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா 40 லட்சம் பணம் ரொம்ப பெரிய தொகை, அதை போயிட்டு சாதாரணமா காணும்னு சொன்னாங்களே. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் அந்த பணத்தை பத்மாவும் பார்வதியும் மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த பயன்படுத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். இவங்க 2 பேரும் வசமா சிக்கனத்தோட உன் மேல பழி போட்டு எஸ்கேப் ஆகுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாயா சொல்ற? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், உன்னை இதுல பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளவுதான். ஆனா நீ இந்த பணத்தை எடுக்கல. அவங்க உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் சாவியை கொண்டாந்து ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. ஆனா நீ பணத்தை எடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கதிர் சொல்றாரு, என்னதான் தெரிஞ்சாலும் நான் நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லையே. மாயா சொல்றாங்க, ஏன் இல்ல கதிர்? அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும், அதுக்கு நானும் உதவி பண்றேன். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, உனக்கு டென்னிஸ் மேட்ச் இருக்குல்ல, அதனால நீ டென்னிஸ் மேட்சை பார்த்துக்க, நானும் கதிரும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறோம். அப்ப தனா சொல்றாங்க, இல்ல ஏற்கனவே சித்தி வந்துட்டு உன்னையும் கதிரையும் தப்பா பேசினாங்க. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, பேசுறவங்க பேசுனா அது உண்மையாகிருமா? கதிர் எனக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இது அவங்க இந்த மாதிரி கொச்சையா பேசுறதுனால அது உண்மையாகிறது. அது அவங்களுக்கு தான் அசிங்கம். அந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி உள்ளவங்க அவங்க தான் வருத்தப்படணுமே தவிர்த்து நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கதிர் நேரா மாயாவை பார்த்து, சாரி மாயா, என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் இப்படியே விலகி நின்றுகிட்டு இருந்தா அவங்க வேணுங்கிறத சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை நடந்தாலும் உன் தலையில தான் போடுவாங்க, பரவாயில்லையா? அப்ப கதிர் சொல்றாரு, விடக்கூடாது மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, வா, அந்த பணத்தை மகாலிங்கத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. மகாலிங்கத்தை போயிட்டு 2 மிரட்டுனா அவன் உண்மையை சொல்லிடுவான். அப்ப கதிர் சொல்றாரு, சரி வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப. அப்ப தனா சொல்றாங்க, மாயா கதிர் நல்லவன் அப்படின்னு சீக்கிரம் நிரூபி. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, கதிர் நல்லவன் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. தனாவும் சரி அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ டென்னிஸ் கோச்சிங்ல மட்டும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணு, உனக்கு தெரியும்ல நம்மளோட பிளான். அப்ப தனா சொல்றாங்க, ஆமா மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, நீ கண்டிப்பா ஜெயிக்கணும், நீ கண்டிப்பா ஜெயிச்சா மட்டும்தான் நீ ஆசைப்பட்டதை உன்னால அடைய முடியும். அப்ப தனா நேரா கதிரை பார்த்துக்கிட்டே, சரி மாயா, நான் கண்டிப்பா டென்னிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வெளியில போறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் போக, அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன மாயா, ஏதோ நினைச்ச விஷயத்த சாதிக்கலாம்னு சொன்ன, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் அது சர்ப்ரைஸ், அது உன்கிட்ட சொல்ல முடியாது. இதை கேட்டதோட கதிரும், சரி அக்கா தங்கச்சி என்னமோ பிளான் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்ப மாயா சொல்றாங்க, சரி வா கதிர், ஃபர்ஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்ப 2 பேரும் போறதை பார்த்துட்டு பத்மா நேரா பார்வதி கிட்ட, பாத்தியா நேத்து அவ்வளோ கேவலமா பேசியும் 2 ஜோடி போட்டுக்கிட்டு எங்கேயோ போகுது. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, இது 2க்கும் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை. அப்ப பார்வதி சொல்றாங்க, அப்புறம் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க 2 பேரும் இப்படி பேசுறதுனால தானே நான் அப்படி சொல்றேன். அப்ப பார்வதி சொல்றாங்க, சரி விடுங்கக்கா, எதுவோ எக்கேடோ போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல மாயாவை வீட்டை விட்டு அனுப்ப போறோம்ல. அப்ப பார்வதி சொன்னதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, ஆமா பார்வதி அப்படின்னு. அப்புறமா மாயாவும் நம்ம கதிரும் அங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேரா மகாலிங்கத்துக்கு மாயா ஃபோன் பண்றாங்க. மகாலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி யாரு பேசுறது அப்படின்னு கேட்க, அப்ப மாயா வேத்து குரல்ல பேசுறாங்க, ஹலோ மகாலிங்கம் தானே பேசுற? உன் வீட்டுல 40 லட்சம் பணம் இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த ரகுராம் வீட்டுல உள்ள பத்மா பார்வதி கிட்டேருந்து நீ பணம் வாங்கினதை நான் பார்த்தேன்.
இது கேட்டதோட மகாலிங்கத்துக்கு செம ஷாக்கு. அப்ப மகாலிங்க கேக்குறாரு, ஏய் நீ யாரு? நீ சொல்றது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே, நீ யாரு? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அத நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா இமிடியேட்டா அந்த பணத்துல இருந்து எனக்கு ஒரு 5 லட்சம் பணம் கொண்டு வா. இது கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, ஏய் நீ யார் நீ? நான்லாம் யாருக்கிட்ட இருந்து காசு வாங்கவே இல்லை. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ காசு வாங்கினத நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் இப்ப அந்த பணத்தை கொண்டுட்டு வரல, நான் அப்படியே கொண்டு போய் ரகுராம் வீட்டுல காமிச்சு நீ தான் அந்த பணத்தை திருடிட்ட அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இது கேட்டதோட மகாலிங்கத்துக்கு செம ஷாக்கு. ஏய் அப்படியெல்லாம் சொல்லிடாத, எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் வரேன். அப்ப மாயா வேத்து குரல்ல நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றாங்க. அங்க மகாலிங்கம் இங்கேருந்து ஓடோடி வராரு 5 லட்சம் பணம் எடுத்துக்கிட்டு. அப்ப மாயா நேரா மாறு வேஷம் போட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப மகாலிங்கம் இங்கேருந்து வந்துட்டு மாயாவை பார்த்து, ஏய் நீ யாருது அப்படின்னு கேட்க, அப்ப மாயா டக்குன்னு மாறு விஷயத்தை கழிச்சு நான் தாண்டா அப்படின்னு சொன்னதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. மகாலிங்கம் கேட்குறாரு, ஏய் நீ தான் மிரட்டுனியா? அப்ப மாயா சொல்றாங்க, ஓ அப்ப நீ தான் பத்மா பார்வதி கிட்டேருந்து பணத்தை திருடிக்கிட்டு தெரியாதுன்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்க. சரி, 40 லட்சம் பணம் காணாம போயிட்டுன்னு சொல்லிவிட்டு இப்ப எப்படி வந்துச்சு? அப்ப நீ தான் அந்த பணத்தை வீட்டுல வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா எங்க பெரியப்பா பணத்தை கொண்டாந்து திருப்பி கொடுத்துரு. அப்ப மகாலிங்கம் சிரிக்கிறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி சிரிக்கிற? மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாரு, 40 லட்சம் பணம் கொடு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அது எவ்வளவு பெரிய தொகை. அந்த தொகையை நான் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேனா? இங்க பாரு, அந்த பணமெல்லாம் எப்போவோ பாதி காலி ஆயிட்டு. அந்த பத்மாவும் பார்வதியும் சரியான லூசுகளா இருக்குதுங்க. இன்னும் பணம் கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்குங்க போலயே. அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாரு, அதுக எனக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் மாதிரி. இந்த பணம் எனக்கு எவ்வளவு யூஸ் ஆனிச்சு தெரியுமா? இந்த பணம் என் கைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 40 லட்சம் பணத்தை சும்மா கொண்டு வா அப்படின்னு சொன்னதோட அந்த பத்மா பாட்டுக்கும் கொண்டாந்து கொடுத்துட்டா. அப்ப உங்க வீட்டுல பணம் நிறைய இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். பார்வதி கையில என்னைக்கு சாவி வந்துச்சோ அன்னைக்கே உன் குடும்பம் பாதி அழிஞ்ச மாதிரிதான். இது கேட்டதோட மாயா டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் பார்த்து பேசு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாரு, அந்த பணத்தை கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? அப்ப மாயா டக்குன்னு மகாலிங்கத்தை ஓங்கி அறையிறாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஏய் என்ன அடிச்சிட்டு இல்ல இருக்குடி உனக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த பணத்தை மட்டும் நீ கொண்டாந்து திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க, என் வீட்டுக்குள்ளேருந்து நீ 40 லட்சம் பணத்தை திருடிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிடுவேன். அதுல உள்ள சீரியல் நம்பர் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு மகாலிங்கம். அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன். மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த பணத்தை கொண்டு போய் எங்க கொடுத்தாலும் அதுல உள்ள நம்பரை வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதோட செம்மையா ஷாக் ஆகுறாரு மகாலிங்கம். மகாலிங்கம் மாயாவை பார்த்து, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மாயா வந்துட்டு புதுசா ஒரு பிளான் பண்றாங்க சிவா கூட சேர்ந்து. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போக போறாங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.